வீட்டில் இருக்கணும்ல அந்த நாயாட்டம் இருக்குல்ல அந்த கருப்பு. ஆமாம் ஆமாம் கோம்பைன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். கோம்பையில் அப்போ வச்சுருக்காங்க. ஏ சந்தோஷமா? இது என்ன ராகங்க இது? ஜெர்மன் ஷெப்பர்ட். இதுவும் அப்படிங்களா? சரி சரி வாங்க போகலாம். தூக்கு. ஆட்டுக்குட்டி போய் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குன்னத்தூருக்கு வந்துட்டோம். குன்னத்தூர் சங்கக்கடையில் இருக்கிற நாங்கள் லேட்டாக தான் வந்தால் இருந்தாலும் இந்த டைம் பனி மூட்டங்கிறதுனால ஏதோ நாய்க்குட்டி 2 கொஞ்சம் வச்சுருந்தேன். காலையில் நேரத்தில் வந்து நான் நிறைய இருக்குது. நானும் ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கே வந்துடணும், சந்தைக்கு வரணும்னு நினைக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. மழை பெஞ்சு நசம் பெஞ்சு காரெல்லாம் புளியந்தலை இது உளுந்து எப்படியோ சரி. அடுத்த டைம் கண்டிப்பாக 7 மணிக்கு வரோம். இங்கே பாருங்க இறக்கி விட. ஏ ஆட்டுக்குட்டி எவ்வளோங்கம்மா ஒரு குட்டி? 2 ரூபா. இது 2 ரூபா. தூக்கிட்டேன் பாரு. ஏ காலு அங்கே ஒரு காலு. சந்தோஷத்து பாரு. டேய் டேய் இந்த செம்மிக்குட்டியெல்லாம் 3 ரூபாங்களா? சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு கட்டி தூக்குறி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். என்னாச்சு? ஆட்டுக்குட்டியா? ஏன் பாரு எப்படிப்பட்ட குட்டி தூக்குறீங்க. அதை தூக்க பார்த்து மெதுவாக அழகா தூக்கணும். இந்த குட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்வெட் கலர்ல இருக்குது. வெல்வெட் மாதிரியே இருக்குது ஜம்முன்னு. பரவாயில்ல, ஆனால் 3 ரூபாய்க்கு நல்லா இருக்குது குட்டி. சரி வாங்க போகலாமா? தூக்கு அவன் தூக்கு. தூக்குறி. அங்கே வர அங்கெல்லாம் குட்டி நிறைய இருக்கு. தலைவரே வணக்கம். நல்லா இருக்கு. இதெல்லாம் குரம்பையாட்டு குட்டிகள். செம்பிளி குட்டி. இது வந்து வெள்ளாட்டு குட்டி. இது வந்து செம்பிளி குட்டி. அழகா இருக்கு பாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது பாருங்க, கழுத்துல ஒரு கலர், உடம்பு பூரா வெள்ளை. ஆமா அது கருப்பு, இது உடம்பு பூரா வெள்ளை. ஒரு மாதிரி கலர். இது வெள்ளாட்டு குட்டி மாதிரி ஆக்டிவா இருக்காது. இப்படி இது அப்படியே அம்முனா தான் அது மாதிரி ஆக்டிவ் இருக்காது இல்லைங்க. அது ஓடுற மாதிரி இது ஓடாது. இது ஓடுற மாதிரி அது ஓடாதுன்னு சொல்லுது. இது ஓடுச்சுன்னா கிடைக்காது. கைக்கே சிக்காது. இது என்ன கூட பிடிச்சிடலாம். செம்பளி குட்டி பிடிக்கவே முடியாது. இது என்ன குட்டி? ரேட் என்ன வருதுங்க? இது செம்பளி குட்டிங்க 1500 ஸ்டார்டிங். 1500 ரூபாங்க. இது 3 ரூபா வரும். 3 ரூபா. ஆமா. இது பாத்தீங்கன்னா 2.5, இது 2 ரூபா, இந்த மாதிரி 2.5, இது 2.5, அப்புறம் அது 3 ரூபா. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. தூக்குறியா? இது பால் குடிக்க போகுது. மொசு மொசு இருக்கு. ஆமா வெல்வெட் மாதிரி இருக்கு. ஏய் ஓடுது, ஓடிற போகுது. புடி புடி உள்ள விட்டுரு. ஆமா இதை பிடிக்கிறதா? அங்க பாருங்க, இதை பிடிக்கிறதாமா? ஏங்க நீங்க எல்லாத்தையும் தூக்கி இவனை பார்த்துட்டு ஓடுது.
பார்த்து பயந்து போடுவாங்க. அதான் கரெக்ட் தான். இதெல்லாம் நல்லா விளையாடு. விளையாடு. டேய். பயங்கர ஓடுதுங்க சொன்ன மாதிரி. வெள்ளாட பிடிச்சலாம், செம்பளி கூட பிடிக்க முடியாது. நான் ஓடி இருப்பது உள்ள விட்டுருக்கேன். எப்படி ஓடுது பாருங்க. ஆமா, இதுதான் பால் குடிக்குது. பாவம் பசியில இருக்கு. எப்படி தொலா வீட்டுக்கு வருங்க. தூக்க போறானா? விட்டு நீ உள்ள விட்டுரு போது. அவனா உள்ள விட்டுறாரு. உள்ளே விட்டாச்சு. இங்க எதுல விளையாடுறதே தெரியல. ஆதிக்குட்டி உள்ளே விட்டாச்சு. எல்லாத்தையும் அந்த ஒரு குட்டி தான் கம்மன் இருக்குது. இங்க ஒரு செம்மிக்குட்டி. செம்மிக்குட்டி செம்மிக்குட்டி. கழுத்து பிடிக்கூடாது. பாவம் வலிக்கும். நீவி விடு. பாச்சாதுன்னு சொல்லிடு. பாச்சாது. இங்க வேற இங்க ரெண்டு குட்டி எப்படி மேய்ச்சிட்டு. கடாயுன்னு பிறகு ரேட்டுங்கண்ணா? 8 ரூபா. ஓட்ட இளங்குட்டி சொல்றாங்க. ஆமாங்க, இளங்குட்டியே 3 ரூபா. சின்ன குட்டியே 3 ரூபா 2 ரூபா. பாருங்க, செம்பிளி குட்டியோட ஒரே விளையாட்டுத்தான். உள்ளே எடுத்து போட்டாங்க ஆதிக்குட்டியை. உள்ள போயிட்டு வர மாட்டேங்கிறாரு. வர மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் போராடி எடுத்துட்டு வந்து எப்படி ஒரு இவர் சொல்ற ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு விளையாடுறா. செம்பிக்குட்டி செம்பிக்குட்டி செம்பிளி குட்டினா செம்பிளி குட்டி. சரி, போய் சாப்பிடலாமா வேண்டாம்? நம்பி சாப்பிடலாமா? சந்தை கடை இங்கே மாற்றிட்டாங்க. இந்த சந்தை கடைங்கிற ஹோட்டல் கடையை. கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க கூட்டத்தை. இந்த அண்ணன் இங்கே போட்டுருக்குறது கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பந்தியிலலாம் உட்காந்துட்டோம். டேபிள் துடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தாங்களா. தெரிஞ்சு அந்த அண்ணன் அக்கால் தெரிஞ்சவங்க தான் பார்த்தாங்கன்னு பேசாமல் விட மாட்டாங்க. காசு கூட வாங்க மாட்டாங்க. அந்த அண்ணன் அக்காவும் பார்க்கல. கொஞ்ச நேரம் கொண்டு வந்து பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு காமெடியிலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லை லைனாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, சரிப்பட்டு வராது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் டீ சாப்பிட்டு டாக்டர் சத்தியமங்கலம் டாக்டர் போயிட்டு மருந்து வாங்கிட்டு அவர்கிட்ட சில பல டவுட்ஸ் எல்லாம் இருக்குது கேட்டுட்டு வரலாம். சரியா? சரி, பார்க்கலாம். என்ன சார் ஆட்டுக்குட்டி வேணுங்களாமாங்க? ஆட்டுக்குட்டின்ட்டு அழுதுட்டு இருக்கான். சரிப்பா, வாங்கிக்கலாம். ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாம். நான் வாங்கிக்கலாம். தம்பிக்கு போய் வாங்கிட்டு வந்துறேன். ஆட்டுக்குட்டி நான் எடுத்துட்டு வந்துறேன். போய் எடுத்து வந்துறேன். அத ஆட்டுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்குது. பால் குடிச்சு முடிச்சா நம்ம போய் எடுத்துக்கலாம். எடுத்து வந்துறலாம். அதான் ஆட்டுக்குட்டிக்கு பால் காட்டிட்டு இருக்கிறாங்கம்மா. பாவமா பசிக்குதாம்மா. குடிச்சு முடிச்சோன்னே நம்ம போய் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அப்பா போய் எடுத்துட்டு வந்துருவாரு. சரியா? ஒரு வழியாக சாமான் ஆயிட்டானுங்க. இப்படிதான் சமாதானம் பண்ண முடியும். அடை சாப்பிட்டு பால் குடிச்சாச்சா? சாப்பிட்டீ சாமி? சமாதானம் பண்ணியாச்சு. கண்ணில் வேற அந்த தண்ணி அப்படியே நிற்கிது இந்த பக்கம். ஓகே, காலையில் டிஃபன் ஓவர். மதியானத்துக்கு நீ சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.